நண்பர்களே, ஒரு ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறீங்க. நம்ம நெனச்சுட்டு இருப்போம், Intel இல்லன்னா AMD, Apple இல்லன்னா கிராபிக்ஸ் இருக்கக்கூடிய GPU ப்ராசஸர். இதுல ஏதாவது ஒரு நல்ல ப்ராசஸர பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைக்காரர் சொல்றாரு, "சார் இதெல்லாம் ரொம்ப அவுட்டேட்டட் சார். ஹை ஸ்பீட் ப்ராசஸர் நெறைய இப்ப வந்திருக்கு. உங்களுக்கு ஆர்கனாய்டு ப்ராசஸர் வேணுமா? இல்லன்னா பயோ இன்ஜினியர்ட் இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸர் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படி இருக்கும் நமக்கு? ஒரே குழப்பமா இருக்கும்ல. சரிங்க. இதே போல நம்ம சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஏஐலாம் பயன்படுத்துறோம் இல்லையா? சோ வருங்காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஏஐல இந்த சிலிகான் சிப்ஸ்க்கு பதிலா மனித மூளையுடைய நியூரான்கள் இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் கதை இல்லங்க. சயன்ஸ் ஃபிக்ஷனும் கிடையாது. வருங்காலத்துல நமக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. அதுதான் ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ். உயிரியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்வோம். ஆமாங்க. கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய இந்த சிலிகான் சிப், மெட்டல் வயரிங் இதுகெல்லாம் எடுத்துட்டு, அதற்கு பதில் மனிதனுடைய மூளை செல்கள அந்த இடத்துல வச்சு, அந்த கம்ப்யூட்டர பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? வெல்கம் டூ த வேர்ல்ட் ஆஃப் ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ். ஒரு கம்ப்யூட்டருடைய மூளையாக வேலை செய்வது CPU, சென்ட்ரல் ப்ராசசிங் யூனிட். இதுதான் அந்த சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் வேலை செய்ய தேவையான முக்கிய செயல்பாடுகளை செய்யுது. இந்த CPU மில்லியன் கணக்கான சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஸ்விட்ச்களால ஆனது. இத டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்வோம். கம்ப்யூட்டர்ல நாம பயன்படுத்தக்கூடிய அந்த CPU, அந்த சிப்கள் வந்து சிலிகானால செய்யப்பட்டது. ஆரம்ப காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் எல்லாம் நாம சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணி, என்ன நம்ம கேட்கிறோமோ அந்த வேலைய மட்டும் துல்லியமா செஞ்சு முடிக்கும். இந்த கணக்க போடணும், இந்த பிக்சர ஒண்ணா சேர்க்கணும், இந்த மாதிரி நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த வேலைய மட்டும் கச்சிதமா செஞ்சு முடிக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்ல அப்படி கிடையாது. நெறைய விஷயங்கள அதனால கற்றுக்கொள்ள முடியும். எப்படி நம்மலாம் சின்ன வயசுல இருந்து நெறைய விஷயங்கள பார்த்து, நெறைய படிச்சு, அனுபவத்துல நெறைய கத்துக்கிறோமோ, அதே மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ். நாம கொடுக்கக்கூடிய நெறைய அந்த டேட்டா, ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், வெப்சைட்ஸு, நெறைய புக்ஸு, வீடியோஸ் இதன் வழியாக அந்த கம்ப்யூட்டர் தொடர்ந்து நெறைய விஷயங்கள கத்துக்குது. LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்களைப் போலவே அனுபவத்திலிருந்து கம்ப்யூட்டரும் கத்துக்கிறது தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த குழந்தைக்கு நெருப்புனா என்னன்னு சொல்லி தெரியாது. சோ நேரா போய் அத தொட்டுரும். தொட்ட பிறகு அது கை சுடும். சுட்ட பிறகு அந்த குழந்தைக்கு தெரியும், ஐயோ! இது சுடுது, வலிக்குது. அப்போ இந்த பொருள தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு லேர்ன் செய்த பிறகு மறுபடியும் அந்த விஷயத்த செய்தா அது சரியா தவறா அப்படின்ற அந்த முடிவு எடுக்கிறது. டெசிஷன் மேக்கிங். இந்த திறனை தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன காரணம்? நம்மளுடைய மூளை. நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய செல்கள், நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெறைய வகையான நியூரான்ஸ் இருக்கு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2000 வகையான நியூரோனல் செல்ஸ் நம்மளுடைய மூளையில இருக்கு. இந்த செல்கள் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணாக சேர்ந்து ஒரு நியூரோனல் நெட்வொர்க், ஒரு பிரான்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணி கனெக்ஷன்கள ஏற்படுத்தும். சோ அதன் மூலமாக அது தகவல்கள அனுப்புறது, பேசிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நுண்ணறிவ ஒரு கம்ப்யூட்டருக்கும் நம்மனால செயற்கையா குடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து, அதுல பல ஆராய்ச்சிகள செய்து, அதுல நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சது தான் இந்த AI, செயற்கை நுண்ணறிவு. எப்படி நம்ம மூளையில நியூரான்கள் இருக்கோ, அதே போல கம்ப்யூட்டருக்கும் நியூரான்கள் தேவை. அத புரோகிராமிங் லாங்குவேஜ் மூலமாக உருவாக்குறாங்க. முடிவுகள ரொம்ப பெட்டரா எடுப்பதற்காக டிரான்ஸ்ஃபார்மர்கள உருவாக்குறாங்க. இந்த நியூரான்களும், டிரான்ஸ்ஃபார்மரும் ஒண்ணா சேர்ந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்குது, துல்லியமான முடிவுகள எடுக்குது. இதெல்லாம் செய்றதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை. அதுதான் CPU. இந்த AIல பயன்படுத்தக்கூடிய CPUவ NPU, நியூரல் ப்ராசசிங் யூனிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம கிட்ட AI இருக்கு, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, எல்லாம் நல்லா வேலை செய்யுது, எல்லாம் ஸ்மூத்தா போகுது. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்குமே அடிப்படையா தேவை அந்த CPUல இருக்கக்கூடிய அந்த சிலிகான் சிப். அதுதான் அதனுடைய மூளை மாரி இயங்குது. நம்ம என்ன பண்றோம்? அந்த சிலிகான் சிப்ல தான் நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையும் ஃபீட் பண்றோம். அந்த சிலிகான் சிப்ப ஒரு மனித மூளை மாதிரி யோசிக்க வைக்கிறோம். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ அதற்கு பதிலா செயற்கையாவே ஒரு மனித மூளைய உருவாக்கி, அத சிலிகான் சிப் மாதிரி அந்த மெஷின்ல பொருத்திட்டா
அதாவது ஆர்டிபிஷியல் பிரெயினை உருவாக்கி கம்ப்யூட்டர்ல வச்சுட்டா அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி கம்ப்யூட்டர்ல வைக்கக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் பிரெயின், செயற்கை மூளையை தான் பிரெயின் ஆர்கனாய்டு அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்கனாய்டு அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம்னா ஆர்கன் பிளஸ் ஓஐடி அப்படின்னு வரும். ஆர்கன் அப்படின்னா உறுப்பு, மனித உறுப்பு. அது ஒரு மூளை, கிட்னி, லிவர், எந்த பகுதியா வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆர்கன். ஓஐடி, ஆய்டு அப்படின்னா அதை போல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ ஒரு மனித உறுப்பை போல இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம ஆர்கனாய்டு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல மூளையை போல ஒரு பொருளை உருவாக்கி அந்த கம்ப்யூட்டர் சிப்புக்கு பதிலா பயன்படுத்துறாங்க. சோ அதனால இதை பிரெயின் ஆர்கனாய்டு அப்படின்னு சொல்றோம். இப்படி உருவாக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களை பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஆர்கானிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். பயோ கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சிலிகான் சிப்களுக்கும் சர்க்கியூட்களுக்கும் பதிலாக பயோமாலிகுல்ஸ், அதாவது ஒரு டிஎன்ஏவையோ புரோட்டீன்களையோ என்சைம்களையோ மனித செல்களையோ பயன்படுத்தி கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய அந்த வேலைகளை, கம்ப்யூட்டேஷனல் டாஸ்க், இதெல்லாமே செய்யறது தான் வந்து பயோ கம்ப்யூட்டிங். டிஎன்ஏ உடைய அந்த ஸ்ட்ராண்ட்ஸ், இழைகளை பயன்படுத்தி மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். புரோட்டீன் இல்லனா என்சைம்களை சர்க்கியூட்டா பயன்படுத்தி லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் செய்யலாம். இப்படிப்பட்ட இந்த பயோ கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு பிராட் ஃபீல்டுடைய ஒரு பிரான்ச் தான் வந்து இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ். அதாவது லேப்ல வளர்க்கப்பட்ட இந்த பிரெயின் செல்களை பயன்படுத்தி கம்ப்யூட்டருடைய டாஸ்க் எல்லாமே வந்து செய்வது. எப்படி மெஷின் லேர்னிங் அப்படின்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு பிரிவோ, அதே போலதான் இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பயோ கம்ப்யூட்டிங்கோட ஒரு பிரிவு. சரி, இப்போ இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம், எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இதற்கு அடிப்படையா நமக்கு தேவை வந்து மனிதனுடைய மூளை மாதிரி இருக்கக்கூடிய செயற்கையா செய்யப்பட்ட ஒரு மூளை, அதாவது பிரெயின் ஆர்கனாய்டு. இதை முதல்ல நம்ம செய்யணும். சோ இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு பொதுவா லேப்ல ஏதாவது ஒரு மனிதனுடைய செல்களை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்தோ ஒரு டோனார் கிட்ட இருந்தோ அவங்களுடைய சாம்பிள்ல பயோப்சி பண்ணி அந்த பகுதியில சில டிஷ்யூஸ்களை வெட்டி எடுத்து அதுதான் வந்து நம்ம லேப்ல வளர்ப்போம். இப்போ நமக்கு மூளை செல்கள் தேவை. அதற்காக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு உயிருள்ள ஒரு ஆள் கிட்ட போய் பயோப்சி பண்ணி அவருடைய மூளையில இருந்து செல்களை எடுக்க முடியாது, அது ரொம்ப ஆபத்தானது. அதே சமயத்துல இறந்து போனவருடைய மூளையில இருந்து நம்மளால செல்களை எடுக்க முடியாது, ஏன்னா அது வேலை செய்யாது. நமக்கு தேவை உயிருள்ள ஒரு செல்கள். சோ அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு முறைதான் வந்து ரிவர்ஸ்ட் செல் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கருவா இருக்கும் போது அந்த குழந்தை வந்து ஆரம்ப காலத்துல 1 வீக் 2 வீக் அம்மாவுடைய கர்ப்பப்பையில இருக்கும் போது அந்த ஒரு பால் ஆஃப் செல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்களை நாம வந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூல செல்கள். அந்த ஸ்டெம் செல்களை முக்கியமா ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்கள் எந்த வகையான செல்களாகவும் எதிர்காலத்துல மாறக்கூடிய திறனை வாய்ந்தது. அந்த குழந்தை வளர வளர அந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்கள் என்ன பண்ணும், அதுல இருந்து குறிப்பிட்ட சில வகையான செல்கள் வந்து அதனுடைய மூளை பகுதிக்கு போகும். அப்போ அது பிரெயின் செல்லா மாறிடும். சில செல்கள் வந்து தசை பகுதிக்கு போகும், மசில்ஸ் எல்லாம் மாறிடும். சிலது கிட்னிக்கு போகும், சிலது நுரையீரலுக்கு போகும். அந்த மாதிரி அது பிரிஞ்சு பிரிஞ்சு வெவ்வேறு உறுப்புகளுக்கு போய் அந்த இடத்துல அது செட்டில் ஆகி அந்த உறுப்புகள் வளர்றதுக்கும் அந்த செல்களுடைய பயன்பாடுகள் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான இந்த பால் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதான் வந்து ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். இது இயற்கையாவே வந்து கருவுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கும். அதனால இதனுடைய பேரு நேச்சுரல் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வளர்ந்த மனிதனுடைய உடலுடைய எந்த பாகங்கள்ல இருந்து வேணாலும் நம்ம ஒரு செல்லை எடுத்து அந்த செல்ல மறுபடியும் அதனுடைய இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் ஸ்டேஜுக்கு ரிவர்ஸ்ல மாத்திட்டா அப்ப அந்த செல்ல நம்ம பிரெயின் செல்லா மாத்திக்கலாம் இல்லையா. சோ இது எப்படி நான் பாத்தீங்கன்னா வந்து அந்த செல்லை வந்து நம்ம டைம் டிராவல் பண்ண வைக்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்ல நிறைய நிறைய குரூப் ஆஃப் பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து எல்கேஜி படிக்கக்கூடிய பசங்க. சோ அவங்க தான் இங்க இந்த கருவுல இருக்க குழந்தையுடைய ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஓகே, சோ அதை வந்து நீங்க கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகும், நிறைய படிச்சு நிறைய கத்துக்கிட்டு சில குழந்தைங்க டாக்டர் ஆகும், சிலது இன்ஜினியர் ஆகும், சிலது வக்கீல் ஆகும், சிலது போலீஸ் ஆகும், ஒவ்வொரு துறையிலும் ஸ்பெஷலிஸ்டா ஆகுவாங்க. சோ இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ ஒரு துறையில ஸ்பெஷலிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சரா இருக்கக்கூடிய ஒரு
வளர்ந்த ஒரு குழந்தையுடைய செல்களை எடுத்து மறுபடியும் அந்த செல்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி, ரிவர்ஸ் செல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த டீச்சருடைய செல்களை மறுபடியும் எல்கேஜில அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்கள மாத்திட்டா. சோ எதுக்காக நம்ம அப்படி மாத்துறோம்? அவங்க இப்ப டீச்சரா இருக்க வேணாம், அவங்கள நான் இப்போ டாக்டரா மாத்த போறேன். சோ அப்போ அவங்க எல்கேஜிக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் கத்து கொடுத்து ஸ்பெஷலிஸ்டா நான் எந்த டாக்டராக நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஒரு டாக்டரா அவங்கள மாத்திடலாம். சோ இதுதான் வந்து கான்செப்ட். சோ அதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹியூமன் ஸ்கின் செல்ஸ், ஒரு டோனார் கிட்டயோ இல்ல பேஷண்ட் கிட்ட யார்கிட்ட இருந்தோ தோல்ல இருக்கக்கூடிய ஸ்கின் செல்களை எடுக்கிறாங்க. ஏன்னா பிளட் சாம்பிள் எடுத்து பிளட் செல்ஸ் எடுக்கிறாங்க. சோ அந்த செல்களை லேப்ல ரிவர்ஸ் செல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் மூலமா என்ன பண்றாங்க, அதனுடைய முந்தைய நிலையான ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் ஸ்டேஜுக்கு மாற்றுறாங்க. இதுதான் செல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ அந்த செல்கள் எல்லாம் என்ன ஆச்சு, எல்லாமே அதனுடைய ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. சோ இந்த ஸ்டெம் செல்ஸ் தானாக இயற்கையா உருவாகல, நம்ம லேப்ல அதை வந்து மாற்றோம். சோ அதனால இப்போ அதனுடைய பேரு இன்டியூஸ்ட் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ், ஐபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்டியூஸ்ட் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸை வச்சு இத நமக்கு தேவையான இந்த பிரெயின் செல்களாக நம்மளால மாற்ற முடியும். சோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஸ்டெம் செல்லா லேப்ல மாற்றப்பட்ட அந்த ஸ்கின் செல்கள், அதை இப்போ நம்ம இன்டியூஸ்ட் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த செல்களை எல்லாம் உடைச்சு அதை ஸ்பெஷலான ஒரு லேப் பிளேட்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. லேப்ல ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு என்விரான்மெண்ட்ல அந்த செல்கள் வளர்றதுக்கான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து செல் கல்ச்சர் மீடியால வளர்க்குறாங்க. அந்த செல் கல்ச்சர் மீடியால அதற்கு தேவையான குளுக்கோஸ், லிப்பிட்கள், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ லேப்ல வளர்த்துட்டு இருக்க இந்த ஸ்டெம் செல்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதனால எந்த விதமான செல்லாகவும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா அதற்கு தேவையான எல்லா ஜீன்களுமே அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கு. ஆனா இப்போ நமக்கு தேவை மனித மூளைக்கு தேவையான அந்த நியூரோனல் செல்கள். சோ அதனால என்ன பண்ணணும்னா, வெறும் நியூரோனல் செல் மட்டும் தான் அந்த இடத்துல வளரும். அது வந்து ஒரு தசை செல்களாவோ கிட்னி செல்லாவோ லிவர் செல்லாவோ வளரக்கூடாது. சோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பிரெயின் நியூரான்ஸ் வளரதுக்கு தேவையான அந்த ஃபேக்டர்ஸ், என்னென்ன என்சைம்ஸ், என்னென்ன ஜீன்ஸ் தேவையோ அது எல்லாமே அந்த இடத்துல அந்த ஸ்டெம் செல்க்கு இப்போ கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எபிடெர்மல் growth ஃபேக்டர், இது வந்து செல் டிவிஷனுக்கு தேவையான பொருள். ஃபைப்ரோபிளாஸ்ட் growth ஃபேக்டர், எஃப்ஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்டெம் செல்ல இருந்து நியூரோனல் செல்களாக மாறதுக்காக இயற்கையா அதற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து. பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர், இது நியூரான்கள் வளர்ந்து அது சர்வைவ் ஆகி அந்த இடத்துல வாழறதுக்கான ஒரு ஊட்டச்சத்து. சோ இந்த மாதிரி மூளைக்கான செல்கள் வளர்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ நம்ம உடம்புல ஒரு கருவுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அப்படி இருந்தாதான் அது வந்து டெவலப் ஆகும். சோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆர்டிபிஷியலா லேப்ல இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் மீடியால கொடுத்து அதை வளர்க்குறாங்க. அதே போல அந்த நியூரான்ஸா மாறக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் ஜீன் இருக்கும் இல்லையா, ஸ்டெம் செல்ஸ், அதையுமே வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. சோ இப்படி நிறைய கெமிக்கல் முறையிலும் ஜெனட்டிக் முறையிலும் அந்த ஸ்டெம் செல்களை நமக்கு தேவையான நியூரான்கள் செல்களாக ரீப்ரோகிராமிங் பண்ணுவாங்க லேப்ல. சோ இப்போ அந்த செல்களை நியூரல் ப்ரோஜெனிட்டார் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ மூன்றாவது ஸ்டெப் என்னன்னா, லேப்ல 3D மேட்ரிக்ஸ் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான ஒரு சூப் மாதிரியான ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ல அந்த செல்களை வளர்ப்பாங்க. சோ சில வாரங்கள்ல என்ன ஆகும், அந்த நியூரான்கள் செல்கள் எல்லாம் வளர்ந்து அது மெச்சூர் ஆன பிறகு அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நியூரான் செல்களோட சேர்ந்து அந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தும். அதாவது நியூரல் நெட்வொர்க்கிங் அந்த இடத்துல லேப்ல இருக்கக்கூடிய பெட்ரி டிஷ்ல இயற்கையா உருவாகுது. சோ இந்த நியூரல் நெட்வொர்க்கிங்காக நாம எதுவுமே ஸ்பெஷலா அதுக்கு பண்ணல. இது ஏற்கனவே அந்த செல்லுடைய ஜீன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நியூரானா இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நியூரான் கூட நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஜீன்ல இருக்கு. சோ அத வந்து எப்படி கருவுல இருக்க குழந்தைக்கு அது நடக்குதோ, எப்படி நம்மளுடைய மூளையில அது நடக்குதோ, அந்த மாதிரி இயற்கையா லேப்லயுமே வந்து அந்த நியூரான்கள் செல்கள் வந்து செய்யுது. சோ இப்படி சில வாரங்கள் வளரக்கூடிய அந்த நியூரான் செல்கள் எல்லாமே ஒரு பால் மாதிரி சேர்ந்து பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வளரக்கூடிய அந்த நியூரானல் செல்கள் அது ஒரு ஒரு செல்க்கு நடுவுல என்ன பண்ணும்னா டிரான்ஸ்மிஷன், அதனுடைய தகவல்களை எலக்ட்ரிக்கல் சிக்னல்களாகவும் கெமிக்கல் சிக்னல்களாகவும் எப்படி நம்ம மூளையில நடக்குதோ அதே மாதிரி இந்த நியூரானல் ஃபயரிங் நடக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது ரொம்ப ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அதாவது ஒரு மனிதனுடைய தோல் செல்களை எடுத்து அத அதனுடைய
ஆரம்ப காலத்துக்கான ஸ்டெம் செல்லா மாத்தி, அத லேப்ல கம்பல் பண்ணி ஒரு மூளைக்கான செல்லா உருவாக்கி, அந்த செல்கள் எல்லாம் வளர்ந்து ஒண்ணுக்கோடு ஒண்ணு இன்டராக்ஷன் பண்ணி நியூரல் நெட்வொர்க்கிங்குமே வந்து ஃபார்ம் பண்ணுது. அதோடைய சிக்னல்கள நியூரான் ஃபயரிங் ஆகவுமே வந்து வெளிப்படுத்துது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்டாக பார்க்கப்படுது. சோ இப்போ நம்ம கிட்ட உருவாச்சு இல்லையா இந்த பால் ஆஃப் செல். இதுதான் நம்ம ஆர்கனாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது மூளைக்கான செல்கள் அப்படின்றதுனால இத பிரெயின் ஆர்கனாய்டு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஒரு பால் ஆஃப் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கான நியூரான்ஸ் வந்து இதுல இருக்கும். இந்த செல்கள் எல்லாம் தனக்குள்ள ஒரு சர்க்யூட்டை ஏற்படுத்திக் கொள்ளுது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நமக்கு தேவையும் வந்து கூட. சோ அதே போல ஒரு குரூப் ஆஃப் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டெம் செல்ஸ எடுத்துட்டு, அந்த ஸ்டெம் செல்ல 3 டிஃபரண்டான ஆர்கனாய்ட்ஸா வளர்க்குறாங்க. ஒரு குரூப் ஆஃப் செல்ல வந்து மூளையுடைய வெளிப்புற பகுதியா இருக்கக்கூடிய அந்த கார்டெக்ஸ் அந்த பகுதியில இருக்கக்கூடிய நியூரோனல் செல்களாக வளர்க்குறாங்க. இன்னொரு ஸ்டெம் செல்கள வந்து நம்மளுடைய தண்டுவடம் ஸ்பைனல் கார்டுடைய ஆர்கனாய்டா வளர்க்குறாங்க. சில வகையான ஸ்டெம் செல்கள வந்து நம்மளுடைய மசில் செல் தசை செல்களாக வளர்க்குறாங்க. சோ இப்ப 3 ஆர்கனாய்ட்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே பிளேட்ல போட்டு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல அவ எல்லாமே வந்து தனக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதாவது மூளையுடைய கார்டெக்ஸ் பகுதியில இருந்து வளர்ந்தக்கூடிய அந்த ஆர்கனாய்ட்ஸ் அதனுடைய நியூரான்கள அப்படியே நீட்டி ஸ்பைனல் கார்ட் பகுதிக்கு கொண்டு வருது. ஸ்பைனல் கார்ட் தன்னுடைய சிக்னல்கள அந்த நியூரான்கள அப்படியே மசில் செல்கள் வரைக்கும் கொண்டு வருது. சோ இப்ப என்ன பண்றாங்க? இது எல்லாமே ஒண்ணா ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆர்கனாய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அசெம்பிளாய்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கார்டெக்ஸ் பகுதியில இருக்கக்கூடிய அந்த செல் மேல லைட் வந்து அடிக்கிறாங்க. சோ அந்த லைட் ஸ்டிமுலஸ் அது பட்டவுன தசை பகுதியில இருக்கக்கூடிய அந்த செல்கள் ரியாக்ஷன் குடுக்குது. அது அப்படியே சுருங்கி விரியுது. சோ இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாக தெரியுது. ஏன்னா, நம்மளுடைய உடல்ல என்ன நடக்குமோ, அத நம்ம செயற்கையா லேப்ல ஒரு பெட்ரி டிஷ்ல செஞ்சு காட்டுறோம். இதுதான் முதலாக நம்ம லேப்ல செஞ்ச ஹியூமன் கார்டிகால் மோட்டார் பாத்வே அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பிளான் போடுவாரு. எங்கெங்க கரண்ட் போகணும், எங்கெங்க ஸ்விட்ச் போர்ட் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல நாம எந்த பிளானுமே போடல. இந்த 3 செல்களையும் ஒண்ணா வைக்கும்போது, அதுவே தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீன் அதனுடைய ஆக்டிவேஷனால அந்த தொடர்புகள அது இயற்கையா ஏற்படுத்துது. ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. இப்போ நாம லேப்ல வளர்த்த இந்த ஆர்கனாய்ட்ஸ்க்கு நியூரோனல் ஆக்டிவிட்டி அதாவது நியூரான்கள் போல செயல்படக்கூடிய திறன் இருக்கு. சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி அதாவது ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட எப்படி இயற்கையா தொடர்பு கொள்ளுமோ அதே மாதிரி லேப்லயும் இது அதே வேலைகளை செய்யுது. ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன். சோ ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கொடுக்கக்கூடிய தகவல்களை எடுத்துக்குது. அதற்கு நடுவுல ஒரு சர்க்யூட் மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆயிடுது. இது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம உருவாக்கின இந்த ஆர்கனாய்ட்ல இருக்கு. இப்ப ஆராய்ச்சியாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம லேப்ல வளர்த்த இந்த ஆர்கனாய்டு அதாவது இத மினி பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். சோ இதற்கு இந்த திறமையெல்லாம் இருந்தாலும் இது மட்டும் போதாது. அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு உணர்வு கிடையாது. சோ அத எப்படி அதுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றத யோசிக்கிறாங்க. 4வது ஸ்டெப்பா என்ன செய்றாங்கன்னா, அந்த பிரெயின் ஆர்கனாய்ட்ஸ்க்கு யோசிக்கும் திறனை கொடுப்பதற்காக சின்ன சின்ன சென்சார்கள் மற்றும் எலக்ட்ரோட்ஸோட அதை கனெக்ட் பண்றாங்க. மைக்ரோ எலக்ட்ரோட் அரேஸ் இல்லனா நியூரோ எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற முறையில இதை செய்றாங்க. இந்த மைக்ரோ எலக்ட்ரோட் அரேஸ் மூலமாக இந்த எலக்ட்ரோட்கள் என்ன பண்ணும்னா நியூரானுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்களை தகவல்களாக அனுப்பும். அதாவது இன்புட்டாக அனுப்பும். அதே போல அந்த நியூரான்கள் என்ன யோசிக்குதோ அதை எலக்ட்ரிக்கல் செயல்பாடுகளை அவுட்புட்டாக வெளியில கொடுக்கும். லேப்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எந்த தகவல்களை அந்த மூளைக்கு சொல்லி தரணுமோ அதை எலக்ட்ரிக்கல் சிக்னல்களாக பல்சஸாக அனுப்பும் போது அந்த நியூரான்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கு பதில் தகவல்களாக அது ரியாக்ஷன்ஸை காட்டுது. அதாவது நியூரானல் ஃபயரிங்கை ஏற்படுத்துது. ஸோ அந்த ஃபயரிங்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணும்போது அது என்ன பதில் சொல்லுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. 5வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆர்கனாய்ட் ரெடி ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள முடியுது. அது நெட்வொர்க்கிங்குமே ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்து அதுக்கு வந்து ட்ரெய்னிங் கொடுக்கணும். சோ எப்படி ஒரு ஏஐக்கு நிறைய டேட்டாவை ஃபீட் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெய்னிங் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லா அது பதில்களை கொடுக்குமோ. ஸோ அதே மாதிரி ஒரு ஏஐ மெஷின் லேர்னிங் இதை வந்து இந்த ஆர்கனாய்ட் கூட இன்டெகிரேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய டேட்டாவை அதுக்கு கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்களை அந்த லேப்ல வளர்த்த அந்த மூளைக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இது எப்படி செய்றாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமானது.
ஸோ நம்ம விளையாடக்கூடிய பிங் அப்படின்ற ஒரு வீடியோ கேம். இந்த வீடியோ கேமை வந்து எப்படி விளையாடுறது அப்படின்ற ட்ரைனிங்கை அந்த லேப்ல இருக்கக்கூடிய அந்த பிரெயின் ஆர்கனாய்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா அந்த கேம்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் அந்த டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ திரும்பி திரும்பி அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ஆர்கனாய்ட் அந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்றத நல்லா கத்துக்குது. ஸோ கம்ப்யூட்டர் கூட சேர்ந்து போட்டி போடும்போது கம்ப்யூட்டரையே 2 முறைக்கு மேல அது தோக்கடிச்சிடுது. ஸோ இப்போ லேப்ல நாம வளர்த்த அந்த நியூரோனல் செல்லுக்கு பிங் கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அனுபவத்தின் மூலமாக ரொம்ப துல்லியமா தெரியும். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல அதுக்கு கொடுக்கப்பட்ட இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் ஓஐய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட இணைக்கிறோம். எதற்காகனா நிறைய டேட்டாவை ஏஐ மூலமா அதுக்கு ஃபீட் பண்றதுக்கோ, அது என்ன ரெஸ்பான்ஸ் நியூரோனல் ஃபயரிங் மூலமா வெளிப்பட்டதோ அதை டீகோட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு ஏஐ தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயின், மனித மூளையை போன்ற இந்த நியூரோனல் செல்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, கம்ப்யூட்டர்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிகான் சிப்களுக்கு பதிலாக இந்த நியூரோனல் செல்களை அந்த இடத்துல வச்சு அதை கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ண யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த நியூரான்ஸை வச்சு கம்ப்யூட்டரை நம்ம ரன் பண்ணி காட்டுறதுதான். இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கார்டிகல் லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இதற்கான ஒரு புரோட்டோடைப்பை ரிலீஸ் பண்றாங்க. அதாவது மனித மூளை செல்களை பயன்படுத்தி இந்த ஆர்கனாய்ட் சிப்ஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக்ஸோட சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டருடைய பேரு CL1. அந்த கம்ப்யூட்டர் பார்க்கறதுக்கு இப்படிதான் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுல மேல இருக்கக்கூடிய அந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடியது உண்மையான பிரெயின் செல்ஸ் இல்லையா? ஸோ அந்த செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், அது கழிவு பொருட்கள், அது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடம். எப்படி நம்மளுடைய உடல் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதி தான் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இந்த CL1 கம்ப்யூட்டருடைய விலை இப்போதைக்கு $35,000. சரி, இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ்னால என்ன பயன்பாடுகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி. அதாவது சாதாரணமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏஐ, ChatGPT, ஜெமினி, இந்த மாதிரியான ஏஐ எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. சுமார் 15 ஜிகாவாட். அதே போல சூப்பர் கம்ப்யூட்டருக்கு 40 மில்லியன் வாட் எனர்ஜி தேவைப்படுது. இந்த ஏஐ, சூப்பர் கம்ப்யூட்டர் இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளை அதே ஸ்பீடோட, அதே திறனோட இந்த பிரெயின் ஆர்கனாய்ட்ஸ்னால செய்ய முடியும். ஆனா வெறும் 20 வாட் எனர்ஜி இருந்தாலே போதும். அதாவது சாதாரணமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குண்டு பல்ப் உடைய எனர்ஜி இருந்தாலே போதும். ஸோ அதனாலதான் இது குறைந்த எனர்ஜியில அதிகமான எஃபிஷியன்சியை காட்டக்கூடிய திறன் வாய்ந்தது. ரெண்டாவது பார்த்தோம்னா, இந்த ஏஐ எல்லாம் ட்ரைனிங் பண்றதுக்காக நமக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பல வகையில அதுக்கு இன்புட் கொடுத்துட்டே இருந்தாதான் அது ட்ரைனிங் ஆகிட்டே இருக்கும். அது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ ஆனா இந்த பிரெயின் ஆர்கனாய்ட்ஸ் அப்படி கிடையாது. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு குறைந்த எம்பிக்கள், சில அளவு எம்பிக்கள் டேட்டாஸுமே வந்து போதுமானது. ஏன்னா இந்த நியூரான்கள்னால அதை புரிந்து கொண்டு அதனுடைய அனுபவத்தில இருந்து சொந்தமா யோசிக்க முடியும். மூன்றாவது பார்த்தோம்னா, இந்த பிரெயின் ஆர்கனாய்ட்ஸ்னால நியூரோனல் பிளாஸ்டிசிட்டியை வெளிப்படுத்த முடியும். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய நியூரோனல் செல்களோட சேர்ந்து தொடர்புகள், அந்த நியூரல் நெட்வொர்க்கிங்கை இயற்கையாவே அதனால உருவாக்கிக்க முடியும். ஸோ அதனால மனித மூளையை போலவே புதுசா கத்துக்க முடியும். புது சூழ்நிலைகளை அடாப்ட் ஆகி அதனால யோசிக்க முடியும். இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் உடைய இன்னொரு முக்கியமான பயன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் அப்ளிகேஷன். நிறைய மருத்துவத்துறையில நரம்பியல், மூளை சம்பந்தமான நோய்களுக்கு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அந்த நோய்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காரணமே தெரியாது. தெரிஞ்சாதானே அதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முடக்குவாதம், பார்க்கின்சன் நோய், ஆட்டிசம், எபிலெப்சி, வலிப்பு நோய், அல்சைமர், மறதி நோய், இந்த மாதிரியான மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சரியான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. எந்த நோயை பற்றி நம்ம ஆராய விரும்புறோமோ, உதாரணத்துக்கு ஆட்டிசம் இல்லைன்னா பார்க்கின்சன் அப்படின்னா அந்த பேஷண்டோடைய ஸ்டெம் செல்களை எடுத்து இந்த மூளை செல்களை நியூரான்ஸா வளர்த்து அதற்கான ரிசர்ச் இதுல செய்யலாம். அதுல என்ன ஜீன் குறைபாடுனால அது வருது, இல்லைன்னா எந்த மருந்து கொடுத்தா அது வேலை செய்யுது அப்படின்றத நம்ம லேப்ல ஆராய்ச்சி செய்யலாம். அதே போல ஒரு நோய்க்கு புதுசா நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிச்சா எலி இந்த மாதிரி லேப் அனிமல்ல வச்சுதானே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதற்கு பதில் பேஷண்டுடைய ஸ்டெம் செல்லையே எடுத்து இந்த மாதிரி ஆர்கனாய்ட லேப்ல வளர்த்து அந்த ஆர்கனாய்டுக்கு அந்த மருந்துகளை செலுத்தி அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதுதான் நம்ம பர்சனலைஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி மருத்துவத்துறையில இந்த ஆர்கனாய்ட்ஸ்னால நிறைய பயன்பாடுகள் இருக்கு. அதே போல கம்ப்யூட்டர் துறையிலும் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நியூரோனல் சிப்களை பயன்படுத்தி நிறைய பயோ கம்ப்யூட்டர்ஸ் வரும். அதுல ஏஐயும் சேர்ந்து இருக்கிறதுனால அது மிகப்பெரிய லெவல்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் உடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றது பார்த்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா எத்திக்கல் இஷ்யூஸ், நெறிமுறை சவால்கள். அதாவது இந்த இடத்துல நம்ம லேப்ல வளர்க்கறது ஒரு முழுசான ஒரு ஹியூமன் பிரெயின் கிடையாதுங்க. ஸோ ஹியூமன் பிரெயின்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 வகையான செல்கள் இருக்கு. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்ல நிறைய செல்கள் இருக்கு. ஸோ அதுல நமக்கு எந்த பகுதி செல்கள் தேவையோ அதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட செல்களை எடுத்து ஒரு பட்டாணி சைஸுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம அதுல வளர்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது, நாம உருவாக்கக்கூடிய இந்த எல்லா ஆர்கனாய்ட்ஸ்க்கும் அந்த நுண்ணறிவு இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா அது எதிர்காலத்துல எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரீப்ரொடியூசிபிலிட்டி. அதாவது ஒவ்வொரு ஆர்கனாய்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப ஜப்பான்ல ஒருத்தங்க வந்து ஒரு மூளை செல்களை வளர்க்குறாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆஸ்திரேலியால ஒருத்தர் வளர்க்குறாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இயங்காது. ஸோ ரீப்ரொடியூசிபிலிட்டி வந்து சேமா இருக்காது. ஸோ அப்போ ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யும் போது இது வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். மூன்றாவது பாத்தீங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம். ஸோ மனித செல்களை நம்ம வளர்க்கறதுனால அதற்குன்னு ஒரு மேக்சிமம் ஆயுட்காலம் இருக்குல்ல. ஸோ அவ்வளோ நாளைக்கு தான் அதை லேப்ல வளர்க்க முடியும், என்னதான் நம்ம ஊட்டச்சத்துக்களை கொடுத்தாலும். ஸோ அதன் பிறகு அது என்ன ஆகும், அது எப்படி நம்ம லேப்ல சஸ்டெயின் பண்ணி தொடர்ச்சியா வளர்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வளர்த்த அந்த மேக்சிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அந்த பிரெயின் ஆர்கனாய்டுக்கு 800 டேஸ், 800 நாட்கள் வந்து தொடர்ச்சியா அது சக்சஸ்ஃபுல்லா வளர்த்திருக்காங்க. அதன் பிறகு அந்த செல்கள் வந்து அழிஞ்சு போகுது. அடுத்த சவால் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா லேப்ல வளர்த்த அந்த பிரெயின் ஆர்கனாய்ட்ஸ் நாம ஒரு தகவல்களை கொடுக்கும் போது அதை புரிந்து கொண்டு அது பதில் கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த நியூரான் ஃபயரிங்கை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதுதான் வந்து இந்த இடத்துல முக்கியம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஏஐ உடைய உதவியை வந்து அந்த இடத்துல வச்சிருக்கோம். அந்த நியூரோனல் ஃபயரிங்கை ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டா மாத்துறது அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு சவாலாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில தான் இருக்கு. இதுல நிறைய பிராக்டிக்கல், எத்திக்கல், லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் உடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை தயாரிக்கிறது கிடையாதுங்க. மனிதனுடைய நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிந்து கொண்டு அதே போல செயற்கையா நம்மளால செய்ய முடியுமா அப்படின்றத பாக்குறது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க எண்ணங்களை, கருத்துக்களா கீழே பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.